நண்பர்களே, வணக்கம். உங்கள் மனதிற்குள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத எதிரி, ஒரு கரையான் போல உங்கள் மன அமைதியையும் சந்தோஷத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா? எப்போதோ நடந்த ஒரு சின்ன விஷயத்தை நாள் முழுவதும் யோசிப்பதும், இன்னும் வரவே வராத எதிர்காலத்தை நினைத்து பயப்படுவதும் உங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டதா? அலுவலகத்தில் உங்கள் மேனேஜர் உங்களை கடந்து செல்லும்போது ஹாய் சொல்லாமல் கொஞ்சம் இறுக்கமான முகத்துடன் போகிறார். அவ்வளவுதான். அன்று முழுவதும் உங்கள் மனதில் ஓடும். நான் செய்த வேலையில் ஏதாவது தவறா? அவர் ஏன் என்னிடம் அப்படி நடந்து கொண்டார்? ஒருவேளை என் வேலையை விட்டு என்னை நீக்கப் போகிறார்களா என்று ஒரு சின்ன விஷயம் உங்கள் மனதில் ஒரு பூதாகரமான கற்பனையாக உருவெடுக்கும். அல்லது கடந்த காலத்தில் நடந்த ஒரு வருத்தமான விஷயத்தை நாள் முழுவதும் யோசிப்பதும், ஒரு நண்பரின் திருமணத்திற்கு போன இடத்தில் நீங்கள் பேசிய ஏதோ ஒரு வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குமோ என்று பல நாட்கள் வருந்துவதும், இன்னும் வரவே வராத எதிர்காலத்தை நினைத்து என் குழந்தைகளின் படிப்புச் செலவுக்கு என்ன செய்வது, என் உடல்நிலை மோசமாகிவிட்டால் யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று பயப்படுவதும் உங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டதா? இரவு தூங்கப் போகும்போது அந்த தினத்தின் அத்தனை நிகழ்வுகளும் உரையாடல்களும் ஒரு ரயில் மாதிரி ஒன்றன்பின் ஒன்றாக உங்கள் மனக்கண்ணில் ஓடி உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதா? கவலைப்படாதீர்கள், நீங்கள் மட்டும் தனியாக இல்லை. இது இன்று பலரும் சந்திக்கும் ஒரு மௌனமான பிரச்சனைதான் இந்த அதிகப்படியான சிந்தனை, அதாவது ஓவர் திங்கிங். இது ஒரு நோய் இல்லைதான், ஆனால் இதை கவனிக்காமல் விட்டால் இது உங்கள் மனதின் சக்தியை உறிஞ்சி உங்களை சோர்வடைய செய்துவிடும். நாளடைவை மன அழுத்தம், பதட்டம் போன்ற பல சீரியஸான பிரச்சனைகளுக்கு இது ஒரு நுழைவு வாயிலாக மாறிவிடும். ஆனால் ஒரு நல்ல செய்தி, உங்கள் மனதின் கண்ட்ரோலை மீண்டும் உங்கள் கைகளுக்கு கொண்டு வர முடியும். உங்கள் மனதை ஒரு எதிரியாக பார்க்காமல் ஒரு நண்பனாக மாற்றுவது சாத்தியனே. அலைபாயும் எண்ணங்களிலிருந்து மனதை மீட்டு ஒவ்வொரு கணத்தையும் புத்துணர்ச்சியுடன் நிம்மதியாக வாழ்வதற்கான சில எளிய, ஆனால் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழிகளைத்தான் இந்த வீடியோவில் ஆழமாக பார்க்கப் போகிறோம். உங்கள் சிந்தனைகளை அடக்கி ஆளவும், உங்கள் மன அமைதியின் எஜமானராக மாறவும் நீங்கள் தயாராக இருந்தால் வாருங்கள், இந்த பயணத்தை ஒன்றாகத் தொடங்குவோம். ஓவர் திங்கிங் என்றால் என்ன? அதன் அறிகுறிகள் யாவை? முதலில் அதிகப்படியான சிந்தனை என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்வோம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண யோசிப்பது வேறு. அதை நாம் ப்ராப்ளம் சால்விங் என்கிறோம். உதாரணமாக, வீட்டில் குழாய் உடைந்தால் யாரை அழைக்கலாம், எவ்வளவு செலவாகும் என்று யோசிப்பது தீர்வு காண சிந்தனை. ஆனால் ஓவர் திங்கிங் என்பது ஒரே விஷயத்தை பற்றி, குறிப்பாக நெகட்டிவான விஷயங்களை பற்றி எந்த தீர்வும் இல்லாமல் திரும்ப திரும்ப யோசிப்பது. இது ஒரு உடைந்த ரெக்கார்டு போல ஒரே சோகப்பாட்டை மீண்டும் மீண்டும் பாடிக்கொண்டே இருப்பது மாதிரி, அல்லது ஒரு ரவுண்டானாவில் மாட்டிக்கொண்ட கார் போல வெளியேற வழி தெரியாமல் ஒரே இடத்தை சுற்றி சுற்றி வருவது போன்றது. இந்த சிந்தனை சுழற்சியால் எந்த பயனும் இல்லை, மன உளைச்சலை தவிர. இதன் முக்கிய அறிகுறிகள் என்னவென்று சில நிஜ வாழ்க்கை உதாரணங்களுடன் விரிவாக பார்க்கலாம். முதலில் கடந்த காலத்தை பற்றிய தீராத வருத்தம். நான் அன்று அந்த வேலையை விட்டிருக்க கூடாது. 10 வருடத்திற்கு முன் அந்த நிலத்தை வாங்கியிருந்தால் இன்று நான் கோடீஸ்வரன். நான் என் நண்பனிடம் அப்படி பேசியிருக்க கூடாது என்று முடிந்து போன, நம்மால் மாற்றவே முடியாத விஷயங்களை பற்றி யோசித்து உங்களையே வருத்திக் கொள்வது. இது காரை முன்னோக்கி ஓட்டாமல் ரியர்வியூ கண்ணாடியை மட்டுமே பார்த்து கொண்டு வண்டி ஓட்டுவது போன்றது. விபத்து நிச்சயம். இந்த வருத்தங்கள் உங்கள் நிகழ்கால சந்தோஷத்தை மொத்தமாக திருடிவிடும். அடுத்து, எதிர்காலத்தை பற்றிய பயங்கரமான கவலை. இது கேட்டஸ்ட்ரோஃபைசிங் என்று சொல்லப்படும் ஒரு மனநிலை. அதாவது, நடக்காத விஷயங்களை பற்றியெல்லாம் மிக மோசமாகவே கற்பனை செய்வது. உதாரணமாக, நாளைக்கு உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கிறது. உங்கள் மனம் என்ன செய்யும் தெரியுமா? நாளைக்கு நான் தாமதமாக போய்விடுவேனோ, ஒருவேளை அவர்கள் கேட்கும் கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாவிட்டால் நான் முட்டாள் என்று நினைத்து விடுவார்களோ, எனக்கு இந்த வேலை கிடைக்காது, இந்த வேலை கிடைக்காவிட்டால் என் எதிர்காலம் என்னவாகும் என்று ஒரு சிறிய நிகழ்விலிருந்து தொடங்கி உங்கள் வாழ்க்கையே இருண்டு விட்டது போன்ற ஒரு பயங்கரமான திரைப்படத்தை உங்கள் மனதிலேயே ஓட்டி பார்ப்பீர்கள். இதில் 99% நடக்க வாய்ப்பே இல்லாத கற்பனைகளாகத்தான் இருக்கும். ஆனால் உங்கள் மனம் அதை உண்மை என்று நம்பி பயப்படும். மூன்றாவதாக, மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று அதிகமாக கவலைப்படுவது. நீங்கள் ஒரு மீட்டிங்கில் ஒரு கருத்தை சொல்கிறீர்கள். சொன்ன பிறகு உங்கள் மனம், நான் சொன்னது முட்டாள்தனமாக இருந்திருக்குமோ, எல்லாரும் என்னைத்தான் மனதுக்குள் திட்டிக் கொண்டிருப்பார்களோ என்று யோசிக்கும். நீங்கள் ஒரு புதிய சட்டை போட்டுக்கொண்டு வெளியே போகிறீர்கள். யாராவது உங்களை பார்த்தால், என் சட்டை நன்றாக இல்லையோ,
அவர்கள் ஏன் என்னையே பார்க்கிறார்கள் என்று உளைச்சலுக்கு ஆளாவது. சமூக வலைதளங்களில் ஒரு புகைப்படம் பதிவிட்ட பிறகு நிமிடத்திற்கு நிமிடம் லைக்குகளை பார்த்து ஏன் லைக்ஸ் வரவில்லை, நான் பார்ப்பதற்கு நன்றாக இல்லையா என்று கவலைப்படுவது. உங்கள் சந்தோஷத்தின் ரிமோட் கண்ட்ரோலை மற்றவர்களிடம் கொடுப்பது போன்றது இது. நான்காவதாக, முடிவெடுப்பதில் பயங்கரமான சிரமம். இதை அனாலிசிஸ் பெராலிசிஸ் என்பார்கள். ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த முடிவுமே எடுக்க முடியாமல் தவிப்பது. உதாரணமாக, ஒரு ரெஸ்டாரண்டில் மெனு கார்டை பார்த்து 10 நிமிடங்கள் எதை ஆர்டர் செய்வது என்று குழம்புவது. அல்லது ஒரு புதிய லேப்டாப் வாங்க வேண்டுமென்றால் மாதக்கணக்கில் நூற்றுக்கணக்கான ரிவ்யூக்களை பார்த்து நண்பர்களிடமெல்லாம் கருத்து கேட்டு கடைசியில் குழம்பிப் போய் எதையுமே வாங்காமல் இருப்பது. காரணம், நீங்கள் எடுக்கும் முடிவு 100% சரியாக இருக்க வேண்டும், ஒரு சின்ன தவறும் நடந்துவிடக்கூடாது என்று அளவுக்கு அதிகமாக எதிர்பார்ப்பதுதான். இந்த தாமதத்தால் பல நல்ல வாய்ப்புகளையும் நேரத்தையும் இழக்க நேரிடும். ஐந்தாவதாக, உடல் மற்றும் மனசோர்வு. உங்கள் மூளை ஒரு தசை போன்றது. அதற்கு ஓய்வே கொடுக்காமல் 24 மணி நேரமும் சிந்தனை எனும் வேலையை கொடுத்து கொண்டே இருந்தால் என்னவாகும்? அது சோர்ந்துவிடும். நீங்கள் முழித்திருக்கும் போது மட்டுமல்ல, சில சமயம் கனவிலும் இந்த சிந்தனையோட்டம் தொடர்வதால் 8 மணி நேரம் தூங்கி எழுந்தால் கூட காலையில் சோர்வாகவும் எனர்ஜி இல்லாதது போலவும் உணர்வீர்கள். உங்கள் மூளையின் ஆற்றல் முழுவதும் இந்த தேவையற்ற சிந்தனைகளால் உறிஞ்சப்படுவதால் உங்கள் ஞாபக சக்தியும் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்தும் திறனும் நேரடியாக பாதிக்கப்படும். சாவியை எங்கே வைத்தோம் என்பது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மறந்து போகும். இந்த அறிகுறிகளில் சில உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் சரியான இடத்தில்தான் இருக்கிறீர்கள். இது உங்கள் தவறல்ல. இதை மாற்றுவது சாத்தியம். வாருங்கள், இதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிகளை இப்போது பார்க்கலாம். இதிலிருந்து விடுபடுவதற்கான 5 எளிய வழிகள். சரி, இந்த பிரச்சனை இருக்கு, இது என் மன அமைதியை கெடுக்குதுன்னு புரியுது, இது என் தூக்கத்தை, என் வேலையை, என் உறவுகளை பாதிக்குது, இதிலிருந்து எப்படி வெளியே வர்றது என்று நீங்கள் கேட்பது புரிகிறது. இதோ உங்கள் சிந்தனைகளின் எஜமானராக உங்களை மாற்றுவதற்கான 5 சூப்பரான நடைமுறைக்கு ஏற்ற வழிகள். வழி 1. நிகழ்காலத்தில் வாழுங்கள். தியானம் மற்றும் மைண்ட்ஃபுல்னஸ். ஓவர் திங்கிங்கின் மிகப்பெரிய எதிரி நிகழ்காலத்தில் வாழ்வதுதான். உங்கள் மனம் கடந்த காலத்திலோ அல்லது எதிர்காலத்திலோ சுற்றும்போதுதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. அதை மீண்டும் நிகழ்காலத்திற்கு கொண்டுவர தியானம் ஒரு மிகச்சிறந்த கருவி. ஐயோ, தியானமா? அதெல்லாம் பெரிய ரிஷிகள் செய்வது. காவி உடை அணிந்து மலையில் உட்கார வேண்டும், எனக்கு செட் ஆகாது என்று நினைக்கவே நினைக்காதீர்கள். தியானம் என்பது எண்ணங்களை நிறுத்துவது அல்ல, எண்ணங்களை கவனிப்பது. சாலையில் வாகனங்கள் போவதையும் வருவதையும் ஓரமாக நின்று வேடிக்கை பார்ப்பது போல உங்கள் எண்ணங்கள் வருவதையும் போவதையும் ஒரு சாட்சியாக இருந்து கவனிப்பதுதான் தியானம். ஒரு அமைதியான இடத்தில் சௌகரியமாக உட்காருங்கள். தரையில்தான் உட்கார வேண்டும் என்றில்லை, ஒரு சேரில் கூட உட்காரலாம். கண்களை மெதுவாக மூடி உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் சுவாசத்தில் வையுங்கள். மூச்சுக்காற்று மெதுவாக உள்ளே போவதையும் உங்கள் நுரையீரல் விரிவடைவதையும் பிறகு மூச்சுக்காற்று மெதுவாக வெளியே வருவதையும் மட்டும் கவனியுங்கள். நிச்சயமாக உங்கள் மனதில் எண்ணங்கள் வரும். காலையில டிஃபன் என்ன பண்ணணும், ஆபீஸ்ல அந்த மெயிலுக்கு பதில் அனுப்பணுமே என பல எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களுடன் சண்டை போடாதீர்கள். அட, ஒரு எண்ணம் வந்திருக்கா என்று ஒரு மேகம் போல வந்து போவதாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். மீண்டும் உங்கள் கவனத்தை மெதுவாக சுவாசத்திற்கு கொண்டு வாருங்கள். தினமும் காலையில் எழுந்தவுடன் ஒரு 10 நிமிடம் இதை செய்தாலே போதும். தொடர்ந்து செய்யும்போது சேட்டை செய்யும் குழந்தை அடங்குவது போல உங்கள் மனம் அமைதியாவதை நீங்களே உணர்வீர்கள். தியானம் என்பது உங்கள் மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் ஒரு பயிற்சி, மென்டல் ஜிம். இது தேவையற்ற எண்ணங்களை குறைத்து உங்கள் கவனம் செலுத்தும் திறனையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். தியானம் மட்டுமல்ல, மைண்ட்ஃபுல்னஸ் எனப்படும் கவனமாக இருப்பதையும் நாள் முழுவதும் பயிற்சி செய்யலாம். உதாரணமாக, நீங்கள் தினமும் டீ குடிப்பீர்கள். நாளை முதல் டீ குடிக்கும்போது உங்கள் மொபைல் போனை ஓரமாக வைத்துவிட்டு அந்த 5 நிமிடத்தை டீக்கு மட்டுமே ஒதுக்குங்கள். அதன் சூட்டை கைகளில் உணருங்கள். அதன் மணத்தை நுகருங்கள். ஒவ்வொரு சிப்பாக அதன் சுவையை ரசியுங்கள். இதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். சாப்பிடும்போது ஒவ்வொரு வாய் உணவையும் ரசித்து சாப்பிடுங்கள். நடக்கும்போது பாதங்கள் தரையில் படுவதை உணருங்கள். இப்படி செய்வதன் மூலம் உங்கள் மனம் தேவையற்ற சிந்தனைகளில் மூழ்குவதை தவிர்த்து நிகழ்காலத்தின் அழகை உணரத் தொடங்கும்.
வழி 2. சுவாசத்தின் மூலம் மனதை ஆளுங்கள். சுவாச பயிற்சிகள். உங்கள் மனதிற்கும் சுவாசத்திற்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கிறது. நீங்கள் பதட்டமாக, கோபமாக அல்லது பயமாக இருக்கும்போது உங்கள் சுவாசம் வேகமாக, மேலோட்டமாக இருப்பதை கவனித்தீர்களா? அதேபோல நீங்கள் அமைதியாக, நிம்மதியாக இருக்கும்போது உங்கள் சுவாசம் மெதுவாகவும் ஆழமாகவும் இருக்கும். இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது. உங்கள் சுவாசத்தை நீங்கள் கட்டுப்படுத்தினால் உங்கள் மனநிலையையும் உங்களால் கட்டுப்படுத்த முடியும். எண்ணங்கள் எல்லை மீறும்போது அதை உடனடியாக நிறுத்த இந்த சுவாச பயிற்சிகள் ஒரு உடனடி நிவாரணி போல வேலை செய்யும். இதோ ஒரு எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த பயிற்சி, பாக்ஸ் பிரீதிங் அல்லது சதுர சுவாசம். அமெரிக்க இராணுவத்தில் வீரர்கள் கூட பதட்டமான சூழ்நிலைகளில் மனதை ஒருநிலைப்படுத்த இதை பயன்படுத்துகிறார்கள். முதலில் உங்கள் நுரையீரலில் உள்ள காற்றை மெதுவாக வெளியே விடுங்கள். இப்போது 4 வரை மனதில் எண்ணிக்கொண்டே மூக்கின் வழியாக மூச்சை மெதுவாக உள்ளே இழுங்கள். 1, 2, 3, 4. அடுத்து 4 வினாடிகள் அந்த மூச்சை உள்ளே அப்படியே வைத்திருங்கள். 1, 2, 3, 4. பிறகு 4 வினாடிகள் எண்ணிக்கொண்டே வாயின் வழியாக மூச்சை மெதுவாக வெளியே விடுங்கள். 1, 2, 3, 4. மீண்டும் 4 வினாடிகள் மூச்சை வெளியே விட்ட நிலையிலேயே காத்திருங்கள். இந்த சுழற்சியை ஒரு 5 முதல் 10 முறை செய்யுங்கள். ஒரு முக்கியமான மீட்டிங்கிற்கு முன் பதட்டமாக உணர்ந்தாலோ அல்லது இரவு தூக்கம் வராமல் எண்ணங்கள் அலைபாய்ந்தாலோ இந்த பயிற்சியை செய்து பாருங்கள். உங்கள் இதயத் துடிப்பு சீராவதையும், உங்கள் தோள்பட்டைகள் தளர்வடைவதையும், மனம் அமைதி அடைவதையும் உடனடியாக உணர்வீர்கள். இது உங்கள் கற்பனை உலகத்திலிருந்து உங்களை நிகழ்காலத்திற்கு இழுத்து வரும் ஒரு நங்கூரம் போல செயல்படும். இந்த பயிற்சியை எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செய்யலாம். வழி 3. கவனத்தை திசை திருப்பும் கலை, ஹெல்தி டிஸ்ட்ராக்ஷன். உங்கள் மனம் ஒரு குறிப்பிட்ட நெகட்டிவ் எண்ணத்தில் ஒரு பசை போல ஒட்டி கொள்ளும்போது அதனுடன் மல்யுத்தம் செய்வது சில சமயம் அதை இன்னும் வலுவாக்கிவிடும். நான் அதை நினைக்கக்கூடாது என்று நீங்கள் சொல்லச் சொல்ல மனம் அதைத்தான் அதிகமாக நினைக்கும். ஒரு வெள்ளை நிற குரங்கை நினைக்காதீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனதில் முதலில் தோன்றுவது அதுவாகத்தான் இருக்கும். அதற்கு பதிலாக உங்கள் கவனத்தை ஆரோக்கியமான முறையில் திசை திருப்புவது ஒரு சிறந்த டெக்னிக். இங்கே ஆரோக்கியமான என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். மன உளைச்சலிலிருந்து தப்பிக்க பல மணி நேரம் சோஷியல் மீடியாவில் மூழ்குவதோ, வீடியோ கேம்ஸ் ஆடுவதோ அல்லது தேவையில்லாமல் ஷாப்பிங் செய்வதோ தற்காலிகமாக உதவலாம், ஆனால் நீண்ட காலத்திற்கு பயனளிக்காது. அது வலியை மறக்கடிக்கும், ஆனால் குணப்படுத்தாது. அதற்கு பதிலாக இதை முயற்சி செய்யுங்கள். உடற்பயிற்சி. ஒரு 15 நிமிட வேகமான நடை அல்லது ஜாகிங் செல்லுங்கள். உடற்பயிற்சி செய்யும்போது எண்டோர்ஃபின் எனப்படும் மகிழ்ச்சி ஹார்மோன்கள் உடலில் சுரந்து உங்கள் மனநிலையை இயல்பாகவே மேம்படுத்தும். ஒரு சிந்தனை சுழற்சியில் நீங்கள் சிக்கியிருக்கும்போது எழுந்து நின்று சில நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது அந்த சுழற்சியை உடைக்க மிகச்சிறந்த வழி. இசையை கேளுங்கள். உங்களுக்கு பிடித்த உற்சாகமான பாடல்களுக்கென ஒரு பிளேலிஸ்ட் தயார் செய்து வையுங்கள். மனம் பாரமாகும்போது அந்த பாடல்களை கேளுங்கள். இசையால் உங்கள் உணர்வுகளை உடனடியாக மாற்றும் சக்தி உண்டு. சோகமான பாடல்களை தவிர்ப்பது நல்லது. நண்பர்களுடன் பேசுங்கள். உங்கள் நம்பிக்கைக்குரிய நண்பருக்கோ அல்லது உறவினருக்கோ ஃபோன் செய்து பேசுங்கள். உங்கள் பிரச்சனையை பற்றி பேச வேண்டும் என்ற அவசியமில்லை. சாதாரணமாக வேறு ஏதாவது உலக விஷயத்தை பற்றி பேசுங்கள். இந்த தொடர்பு உங்களை தனிமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து சிந்தனை ஓட்டத்தை உடைக்கும். வீட்டு வேலைகள். உங்கள் அறையை சுத்தம் செய்வது, அலமாரியை ஒழுங்குபடுத்துவது அல்லது பாத்திரம் கழுவுவது போன்ற சிறிய வேலைகளில் முழு கவனத்துடன் ஈடுபடுங்கள். உங்கள் கைகள் ஒரு வேலையில் பிஸியாக இருக்கும்போது மனம் தானாகவே அமைதியடையும். வேலையின் முடிவில் உங்கள் சுற்றுப்புறம் சுத்தமாகும்போது உங்கள் மனமும் தெளிவடைந்தது போல உணர்வீர்கள். புதியதை கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு புதிய மொழியோ, இசைக்கருவியோ, சமையலோ, ஓவியமோ கற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் மூளைக்கு ஒரு புதிய ஆரோக்கியமான சவாலை கொடுத்து பழைய சிந்தனை பாதையிலிருந்து கவனத்தை மாற்றி ஒரு புதிய திசையை காட்டும். இந்த செயல்களின் நோக்கம் சிந்தனைகளிலிருந்து தப்பிப்பதல்ல, மாறாக அந்த சிந்தனை சுழற்சியை உடைத்து மனதிற்கு ஒரு சிறிய பிரேக் கொடுத்து புத்துணர்ச்சியுடன் மீண்டும் பிரச்சனையை அணுகுவதுதான். வழி 4. கவலைப்படுவதற்கு ஒரு நேரம் ஒதுக்குங்கள். ஸ்கெட்யூல்டு வரி டைம். இது கேட்பதற்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் இது உளவியல் ரீதியாக மிகவும் பயனுள்ள ஒரு டெக்னிக். நாள் முழுவதும் 24 மணி நேரமும் கொஞ்சம் கொஞ்சமாக கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு கவலைப்படுவதற்கென்றே ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்குவதுதான் இந்த உத்தி. தினமும் ஒரு 15 அல்லது 20 நிமிடங்கள் கவலை நேரம் என்று ஒதுக்குங்கள்.
உதாரணமாக மாலை 5லிருந்து 5:20 வரை. இந்த நேரத்தில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து உங்கள் மனதில் உள்ள எல்லா கவலைகளையும் பயங்களையும் பற்றி மட்டும் தீவிரமாக யோசியுங்கள். ஒரு பேப்பரை எடுத்து என் வேலையில் என்ன ஆகுமோ, என் உடல்நிலம் எப்படி இருக்குமோ என்று உங்கள் பயங்கள் அனைத்தையும் எழுதுங்கள். அந்த நேரத்தில் கவலைப்படுவதை தவிர வேறு எதையும் செய்யாதீர்கள். அந்த 20 நிமிடங்கள் முடிந்ததும் அலாரம் வைத்துக் கொள்ளுங்கள். அலாரம் அடித்தவுடன் அந்த பேப்பரை மடித்து வைத்துவிட்டு, சரி, இன்றைய கவலை நேரம் முடிந்தது, மீதியை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு எழுந்து உங்களுக்கு பிடித்த வேறு வேலையை பார்க்க போய்விடுங்கள். இப்போது அந்த நேரத்தை தவிர வேறு சமயங்களில், உதாரணமாக காலையில் உங்களுக்கு ஒரு கவலையான எண்ணம் வந்தான், உங்கள் மனதிடம் சொல்லுங்கள், இரு, உன்னை பற்றி யோசிக்கிற நேரம் இது இல்லை, உன்னுடைய அப்பாயின்மெண்ட் சாயந்தரம் 5 மணிக்கு, அப்போது உன்னை கவனிக்கிறேன் என்று. இது ஏன் வேலை செய்கிறது? இது நாள் முழுவதும் பரவி கிடக்கும் உங்கள் கவலையை ஒரு சின்ன நேரத்திற்குள் அடக்குகிறது. உங்கள் எண்ணங்கள் உங்களை கட்டுப்படுத்துவதற்கு பதிலாக நீங்கள் உங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்த தொடங்குகிறீர்கள். பல நேரங்களில் அந்த கவலை நேரத்திற்காக நீங்கள் காத்திருக்கும் போது காலையில் பெரியதாக தெரிந்த அந்த பிரச்சனை மாலைக்குள் அதன் முக்கியத்துவத்தை இழந்திருப்பதை நீங்களே உணர்வீர்கள். வழி 5. எண்ணங்களை எழுதிவிடுங்கள். ஜர்னலிங். உங்கள் தலைக்குள் சுழலும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் ஒரு சிக்கலான நூல்கண்டு போல இருக்கும். எது ஆரம்பம் எது முடிவு என்று தெரியாமல் எல்லாம் ஒன்றுடன் ஒன்று பிணைந்து கிடக்கும். அவற்றை எழுத்தில் வடிப்பது அந்த சிக்கலை அவிழ்த்து நேராக்குவது போன்றது. நான் ஒன்றும் பெரிய எழுத்தாளன் இல்லையே, எனக்கு என்ன எழுதுவதென்று தெரியாதே என்றெல்லாம் நினைக்காதீர்கள். இது யாருக்கும் காட்டப்போவதில்லை. இது உங்களுக்காக, உங்கள் மன அமைதிக்காக. ஒரு நோட்டையும் பேனாவையும் எடுங்கள். உங்கள் மனதில் என்ன ஓடுகிறதோ அதை அப்படியே வடிகட்டாமல் எழுதுங்கள். இலக்கணம், கையெழுத்து, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு என் மனசே சரியில்லை, அவர் என்ன பார்த்த விதம் எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, என் மேல் அவருக்கு கோபமா, ஏன் இப்படி நடக்கிறது என்று மனதில் தோன்றுவதை அப்படியே கொட்டுங்கள். இப்படி எழுதும்போது உங்கள் தலைக்குள் இருந்த குழப்பமான உருவமற்ற எண்ணங்கள் ஒரு வடிவத்தை பெறும். மனதில் இருந்த பாரம் காகிதத்தில் இறங்கியது போல ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். நீங்கள் எழுதியதை மீண்டும் படிக்கும்போது நீங்கள் ஒரு பார்வையாளராக மாறிவிடுவீர்கள். அப்போது, ஓ, இதற்காகத்தான் நான் இவ்வளவு கவலைப்பட்டேனா, என் பயத்துக்கு உண்மையான ஆதாரம் இருக்கிறதா அல்லது இது வெறும் என் கற்பனையா என்று உங்களை நீங்களே கேள்வி கேட்க தொடங்குவீர்கள். இது பல தேவையற்ற சிந்தனைகள் ஆதாரமற்றவை என்பதை உங்களுக்கு தெளிவாக உணர்த்தும். ஒவ்வொரு நாளின் முடிவிலும் அன்றைய நாளில் நடந்த ஒரு நல்ல விஷயத்தையாவது எழுதுவதை வழக்கமாக்கிக் கொண்டால் உங்கள் கவனம் தானாகவே எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு திரும்பும். முடிவுரை. நண்பர்களே, அதிகப்படியான சிந்தனை என்பது ஒரு அடர்ந்த காடு போன்றது. உள்ளே போக போக வழி தெரியாமல் ஒரே இடத்திலேயே சுற்றி வந்து தொலைந்துவிட வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இன்று நாம் பார்த்த இந்த 5 வழிகளும், நிகழ்காலத்தில் வாழப் பழகும் தியானம், மனதை ஆளும் சுவாச பயிற்சி, கவனத்தை ஆரோக்கியமாக திசை திருப்புதல், கவலைப்பட ஒரு நேரம் ஒதுக்குதல் மற்றும் எண்ணங்களை எழுதி பார்த்தல், இந்த காட்டிலிருந்து வெளியே வருவதற்கான தெளிவான, நடைமுறைக்கு ஏற்ற பாதைகள். நினைவில் கொள்ளுங்கள், இது ஒரே இரவில் நடக்கும் மேஜிக் அல்ல. இது ஒரு தொடர்ச்சியான பயிற்சி. முதல் நாளே ஜிம்மிற்கு சென்று உடலை 6 பேக் ஆக்கிவிட முடியாது. தொடர்ந்து பயிற்சி செய்யத்தான் தசைகள் வலுப்பெறும். அதுபோல இந்த மனப்பயிற்சிகளை தொடர்ந்து செய்வதன் மூலம் உங்கள் மனதை நீங்கள் பலப்படுத்த முடியும். சில நாட்களில் நீங்கள் மீண்டும் பழையபடி சிந்தனை சுழற்சியில் சிக்கிக்கொள்ளலாம். அப்போது உங்களை நீங்களே திட்டிக் கொள்ளாதீர்கள். ஐயோ, நான் மறுபடியும் ஓவர் திங்க் செய்ய ஆரம்பித்து விட்டேனே என்று ஓவர் திங்கிங் பற்றியே ஓவர் திங்க் செய்யாதீர்கள். பரவாயில்லை, மெதுவாக உங்களுக்கு பிடித்த ஏதாவது ஒரு டெக்னிக்கை எடுத்து மீண்டும் முயற்சி செய்யுங்கள். இலக்கு பரிபூரணமாக இருப்பதல்ல, முன்னேற்றம் காண்பதுதான். எண்ணங்கள் புயல் போல சீரும்போது நீங்கள் அந்த புயலில் சிக்கும் கப்பல் அல்ல, நீங்கள் அந்த புயலை அமைதியாக கவனிக்கும் கலங்கரை விளக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எண்ணங்கள் வரும் போகும், அது அதன் இயல்பு. எந்த எண்ணத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எதை கடந்து செல்ல வேண்டும் என்ற கட்டுப்பாடு உங்கள் கைகளில்தான் இருக்கிறது. இன்று முதல் இந்த எளிய வழிகளில் ஏதாவது ஒன்றையாவது முயற்சி செய்து பாருங்கள். ஒரு சின்ன தொடக்கம்தான் ஒரு பெரிய மன அமைதிக்கும் நிறைவான வாழ்க்கைக்கும் வழிவகுக்கும். இந்த வீடியோவில் நாம் ஆழமாக பார்த்த வழிகளில் எந்த வழியை நீங்கள் முதலில் முயற்சி செய்ய போகிறீர்கள்? தியானமா, சுவாச பயிற்சியா அல்லது கவலை நேர உத்தியா? உங்கள் முடிவை கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒருவேளை ஓவர் திங்கிங்கை கையாள நீங்கள் பயன்படுத்தும் வேறு சிறந்த வழிகள் இருந்தாலும் அதையும் எழுதுங்கள். உங்கள் ஒவ்வொருவரின் கருத்தும் இதே போன்ற பிரச்சனையுடன் போராடும் மற்ற நண்பர்களுக்கு நிச்சயம் ஒரு வழிகாட்டியாக, உதவியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது என்று நீங்கள் நினைத்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்கள்.
ஐ லிவ் இன் பீஸ் என கமெண்ட் பகுதியில் பதிவு செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களில் யாராவது இந்த அதிகப்படியான சிந்தனை பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருந்தால் தயவுசெய்து அவர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். உங்களுடைய ஒரு சின்ன உதவி ஒருவரின் மன அமைதியை மீட்டுக் கொடுக்கலாம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை குறைவாக சிந்தியுங்கள், நிறைவாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.